அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் நம்ம அனைவரும் ஆவலாக எதிர்பார்த்திருந்த மிக மிக முக்கியமான நாள். இன்றைய தினம் 8/5/2026 சித்திரை வெள்ளி. இந்த நாளில் வரக்கூடிய மிக சக்தி வாய்ந்த 24 நிமிடங்கள், இன்று மாலை வரக்கூடிய அந்த 24 நிமிடங்களை தயவு செய்து யாருமே தவற விடாதீங்க. அனைவருமே அதை மிகச்சரியான முறையில் பயன்படுத்துங்க. நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அவை நிறைவேறியே தீரும். இன்றைய தினம் அபிஜித் நட்சத்திர நேரம் எந்த நேரத்தில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலை 6:24 6:48 மணி வரை இருக்கக்கூடிய அந்த 24 நிமிடங்கள் தாங்க. இந்த நேரத்தில் நம்ம பொதுவாக அபிஜித் நட்சத்திர நேர ஸ்துதி அப்படிங்கிறத உச்சரிப்போம். அது நம்ம சேனலில் நிறைய மாதங்கள் அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். கிருஷ்ண பரமாத்மாவை, அதாவது பெருமாளை வழிபாடு செய்து 2 நெய் விளக்குகள் ஏற்றி வைத்து நம்முடைய விருப்பத்தை பெருமாள் கிட்டேயோ இந்த பிரபஞ்சத்துக்கிட்டேயோ நம்ம சொல்லும் பொழுது நிச்சயமாக அவை நிறைவேறியே தீரும். ஒரே ஒரு வேண்டுதல் தான், ஆனால் நியாயமான வேண்டுதலாக அது இருக்க வேண்டும். இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது 28வது சூட்சம நட்சத்திரம். 27 நட்சத்திரத்துக்கு பிறகு வரக்கூடிய நட்சத்திரமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இல்லைங்க, இது உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் இடையில் வரக்கூடிய அந்த 24 நிமிடங்கள். யார் ஒருத்தவங்க இந்த 24 நிமிடங்களில் சில பேர் பிறந்திருப்பாங்க, ஆனால் அவங்க அபிஜித் நட்சத்திரம் தான் பிறந்த நட்சத்திரம்னு சொல்ல மாட்டாங்க. எதிர் உத்திராடம் அல்லது திருவோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் அவங்க பிறந்திருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்தை போய் அடைவார்கள். அவங்க தொட்டது எல்லாம் பொன்னாகும். அவங்க எடுக்கிற காரியம் எல்லாம் அவர்களுக்கு வெற்றியை வாரி வாரி வழங்கும். வாழ்க்கையில் ஒருத்தவங்க இப்படி தான் வாழணும் அப்படின்னு நம்ம ஒருத்தவங்களை பார்த்து கையை நீட்டினோன்னா அவங்க நிச்சயமாக அபிஜித் நட்சத்திர நேரத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்களாகவும் இருக்கலாங்க. இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறத நேற்றே நான் உங்ககிட்ட 2 பதிவுகளாக கொடுத்துருந்தேன். ஒன்று அந்த மகாலட்சுமி சீக்ரெட் கோடு, அந்த நம்பரை எழுதணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னொன்று நம்ம விளக்கேற்றும் பொழுது அந்த விளக்கில் நாம் சேர்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் அப்படிங்கிறதையும் நான் இந்த 2 பதிவுகளாக கொடுத்துருந்தேன். ஸோ பார்க்காதவங்க நேரம் கிடைச்சிதுன்னா இன்றைக்கி அதை போய் பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி மாலை 6:24 மணிக்கு இந்த நேரமானது ஆரம்பிக்கிறது. மற்ற மாதங்களில் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்தை விட இன்று வரக்கூடியது மிக 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 அற்புதமானது. இப்படி ஒரு நேரம் மறுபடியும் கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை அபிஜித் நட்சத்திர நேரம், சந்தியா காலம், அதோடு சேர்ந்து கோதுளி, லக்னம் அல்லது முகூர்த்தம் என்று அழைக்கக்கூடிய எல்லா நேரமும் ஒன்றாக நமக்கு வந்திருக்கிறது. இந்த எல்லா நேரங்களுக்குமே தோஷம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இன்னைக்கு அஷ்டமி, நவமி, ராகு காலம், யமகண்டம், மேல் நோக்கு நாள், கீழ் நோக்கு நாள் அப்படின்னு நம்ம எதையுமே பார்க்க வேண்டாம். இப்போ இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க, அது நிறைவேறலைனாலும் அடுத்த அபிஜித் நட்சத்திரத்தில் அதே வேண்டுதலை நீங்கள் அடுத்த மாதமும் வைங்க. தொடர்ந்து 3 மாதங்கள் ஆனாலும் சரி, 4 மாதங்கள் ஆனாலும் சரி, அந்த வேண்டுதலை மட்டும் நீங்கள் வச்சுட்டே இருங்க. நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது உங்களுக்கு நிறைவேறியே தீருங்க. சரி, இன்னைக்கு நம்ம வெறும் 24 ஏலக்காய்களை பயன்படுத்தி மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறையை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். உங்களில் பல பேர் கேட்கலாம், ஏங்க இருக்கிறது 24 நிமிடங்கள், நீங்கள் மட்டும் 24 பதிவு போட்டிங்கன்னா நாங்கள் எதங்க செய்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். சில பதிவுகளை பார்க்கும்பொழுதே உங்களுக்கு உங்கள் மனசு சரி, இதை நம்ம செஞ்சால் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணும். ஸோ அப்படி உங்களுக்கு எது தோணுதோ அதை நீங்கள் செய்யுங்க. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருள் இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்காது. விளக்கில் இந்த ஒரு பொருளை போட்டு ஏற்றுங்கன்னு நேற்று நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம். நிறைய பேருக்கு, குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த பொருள் கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம். ஆனால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருள், அதாவது ஏலக்காய் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே சகஜமாக கிடைக்குது. ஸோ 24 ஏலக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், நல்ல வாசனையாக இருக்கணும். அந்த ஏலக்காய்களை நீங்கள் எடுத்துக்கோங்க. சரியாக 6:24 மணிக்கு வடக்கு பக்கமோ அல்லது கிழக்கு பக்கமோ நீங்கள் அமர்ந்துக்கோங்க. தரையில் அமர்ந்தீங்கன்னா தரை விரிப்பு போட்டுக்கோங்க. இல்லை அமர முடியாதவர்கள் சேர்லையும் அமர்ந்து செய்யலாம். ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். தீட்டுக்காலங்களில் இருப்பவர்கள் தயவு செய்து செய்யாதீர்கள். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் தாராளமாக செய்யலாம். இதுவும் ஒரு வகையான வழிபாடு தான். ஜஸ்ட்டு ஒரு கண்ணாடி பவுலோ, செராமிக் பவுலோ அல்லது வேறு ஏதாவது நீங்கள்
என்ன சொல்கிறது, நம்ம பித்தளை கிண்ணமோ வெள்ளி கிண்ணமோ செம்பு கிண்ணமோ ஏதாவது ஒரு கிண்ணத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதில் ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசியை நிரப்புங்க. பச்சரிசியை நிரப்பிட்டு உங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய 24 ஏலக்காய் வச்சுருக்கீங்க இல்லையா, அதிலிருந்து ஒவ்வொரு ஏலக்காயையும் நீங்கள் பச்சரிசியில் வைக்கும் பொழுது நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மிக சக்தி வாய்ந்த மந்திரம், 3 வரி மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லலிதம் ஸ்ரீதரம், லலிதம் பாஸ்கரம், லலிதம் சுதர்சனம். ஒரு ஏலக்காய் வைக்கும்போது இந்த 3 வரிகளை சொல்லணும். அடுத்த ஏலக்காய் வைக்கும்பொழுது இந்த 3 வரிகளை சொல்லணும். ஏன் நம்ம ஏலக்காவை சூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏலக்காய், தயிர் இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை சுத்தமாக நீக்கக்கூடிய சில பொருட்கள். இன்னும் எத்தனையோ பொருட்கள் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் வாரத்தில் ஒரு நாளாவது நல்ல புளிக்காத தயிரை நம்ம உடம்பு முழுக்க பூசி நம்ம குளிப்பது அப்படிங்கிறது நல்லது. எப்படி குளிக்கிற தண்ணீரில் நம்ம உப்பு கலந்து குளிக்கிறோமோ அதே போலவே தயிர் நம்ம உடம்புல பூசி ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம குளிக்கும்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை தரித்திரங்களும் நம்மை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலவே மற்றொரு லக்ஷ்மி கடாட்சத்தை தரக்கூடிய பொருள் தான் இந்த ஏலக்காய். ஸோ இந்த சூப்பரான நேரத்தில் 24 ஏலக்காய்களை வைத்து நம்ம 24 முறை இந்த மந்திரத்தை சொல்லும்பொழுது எப்பேற்பட்ட கடனும் தீரும். எப்படியோ நான் கடன் வாங்கிட்டேன், இதிலிருந்து எப்படி மீள்வது அப்படின்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறவங்க தயவு செய்து நாளைக்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது ரொம்ப கடன் வாங்கி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு உங்களுக்கு இருந்தால் அவங்களுக்கு இந்த பதிவை நீங்கள் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த 24 நிமிடத்தில் இந்த ஒரு மந்திரத்தை உச்சரிப்பவர்களுக்கு எவ்வளவு பெரிய பண நெருக்கடி இருந்தாலும் அதிலிருந்து வெளியில் வரலாம். லலிதம் ஸ்ரீதரம் அப்படின்னா அது லக்ஷ்மி தாயாரையும் நாராயணனையும் குறிக்கிறது. லலிதம் அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம். லலிதம் பாஸ்கரம் அப்படின்னா அந்த சூரியனுடைய ஒளி, தெளிவு, பிரகாசம். லலிதம் சுதர்சனம்னா விஷ்ணு பெருமாள் கையில் இருக்கக்கூடிய சக்கரம், அதுதான் சுதர்சனம் அப்படின்னு அழைக்கிறோம். ஸோ இந்த 3 மந்திரங்கள் நீங்கள் கடன் தீர்ப்பதற்கான மந்திரங்கள்னு போட்டிங்கனாலே இந்த மந்திரத்துக்கு நிகரான வேறு மந்திரங்கள் எதுவுமே கிடையாது. சரி, அதை மாதிரி நம்ம எடுத்து வச்சிடுறோம். மறுநாள் நம்ம என்ன செய்யலாம், அந்த பச்சரிசியை நீங்கள் ஏதாவது இனிப்பு செய்வதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த 24 ஏலக்காய்களை நீங்கள் ஒரு நூலில் கோர்த்து உங்கள் வீட்டில் தாயார் சிலையோ அல்லது அன்னபூரணி சிலையோ இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அழகாக மாலையாக நீங்கள் போடலாம். ஏன்னா அந்த மாலை, அந்த வாசனை இருக்கிற வரைக்கும் நம்ம சொன்ன அந்த மந்திரத்தை உள்வாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏலக்காய் மாலை நம்ம பூஜை ரூமில் இருக்கும். அது நமக்கு தெரியாமலேயே நம்மை வேலை செய்ய வைக்கும். அந்த கடன் தீர்வதற்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அத்துணையையும் அது செய்ய வைக்கும். ஸோ நீங்கள் இதை செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 24 ஏலக்காய்களை மட்டும் எடுத்துக்கோங்க. சுத்தபத்தமாக இருக்கணும். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் நீங்கள் இதை செய்யணும். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.